தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Chera Home Junction presents Super Summer Sale May 1st to May 31st up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். காதல் பந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் இது ஹம் பண்ணிட்டே இருப்பேன். என்னை தீண்டி விட்டாய், தீரி தூண்டி விட்டாய், என்னை நானே தொலைத்து விட்டேன். நிறைய பேர் ரிலேட் பண்ணுவாங்க. 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த பாட்டுக்கு இப்படி இப்படிம்பாங்க. உடனே முளைச்சு மூணு இலைய விடலையே ஆமா நான் வேட்டைக்காரனுக்கு பாடினேன். அதுக்கப்புறம் அந்த படத்துல வரவே இல்லை. என்னங்க விஜய் ஆக்டர் விஜய் அவர் படத்துல பாடுறான் அப்படின்லாம் சொல்லும் போது படம் பார்த்தா வரவே இல்லை அந்த பாட்டு. அப்புறம் அதே பாட்டு வேலாயுதத்துல சேம் சாங். அது அப்படியே இங்க வந்தது. இன்றைய முதலமைச்சர் அவர் வந்து கண்டிப்பா எனக்கு வேணும் எனக்கு சாங் அப்படி சொல்லிட்டு கடைசியில் அவசரமா ஷூட் பண்ணது. மூக்கு மொளகா மூக்குத்தி கடுகாக இந்த காய் தோட்டம் நீதானா கூட மேல கூட வச்சு இமான் சார் மியூசிக்ல இமான் சார் வந்து ஸ்ரேயாலாம் ரெக்கார்ட் பண்ணும்போது பிடிஎஸ் வீடியோஸ் போடுவாங்க. நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். யாரு போனாலும் அப்படிதான் சொல்லிக் கொடுப்பாரு. பக்கா கிராமத்துல இருந்து ஒரு சிங்கரா இருக்கட்டும், மியூசிக்கே தெரியாம பாடவே தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ரேயா கோஷலா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அந்த டெடிகேஷனோட அவங்க சொல்லி தருவாரு. அதிகம் பேசாம அழுந்து நான் பேசி இதுக்கு சடப்பின்னுற சல்லி வேறாணி வேறாக்குற சட்ட பூவ வாசமா மாத்துற. அவனை இப்போ எவ்வளோ ரேஞ்ச் போகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பாரு. சும்மா வாய்ஸ் ஹாலாப்பெல்லாம் பண்ணி பாரு. நீ நார்மல் ஆயிட்டியான்ட்டு செக் பண்ணிக்கொண்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது சும்மா கத்துனது தான் அந்த நிலவில் இருக்கிற ஆலாப்பம். இளையராஜா சார் வந்து நம்ம பேசுன மாதிரி ஒரு ப்ரப்போர்ஷன் ஆடியன்ஸோட சைக்காலஜியை நீங்க புரிஞ்சு பண்ணீங்கன்னா தான் ஆடியன்ஸுக்கு அப்பா ஒரு கலர் கலரா கொடுத்தாண்டா மனசுக்கு. அது மாதிரி கம்போசிஷன்ல ராஜா சார் பாருங்க, நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் இருக்கும், திடீர்னு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரிதம் இருக்கும், அப்புறம் மியூசிக்கே ஸ்டாப் ஆகும், அப்புறம் ஒரு பாட்டு வரும், அதுல ஒரு சாங். இது ஃபுல்லா பிஸியாவே இருக்கும் அந்த சாங். அந்த பிஸியா இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது சாங் மெலடியா. அடி வெறுப்பு ஏத்துற வெறும் வேடிக்கை காட்டுற ஓன் தூக்கமே போச்சுன்னா அதில் எனக்கு பொறுப்பில்லை. எஸ்பிபி சார் வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளேபேக் சிங்கர்னா என்ன அப்படின்ற அந்த ஃபார்முலாவும் அது ஒரு ட்ரெண்டாகவும் அதுதான் இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு ஸ்கூலும் அப்படி கிரியேட் ஆனது காரணம் அவ்வளவுதான் அளவு. அதனால 21 பாட்டு பாட முடிஞ்சது, 22 பாட்டு பாட முடிஞ்சது. வாட் எவர் என்னன்னா இதுதான் ஸ்வரம், இதுதான் டியூன், எக்ஸ்ட்ரா பாட முடியாது. டிசிப்ளின் அருமையான வார்த்தை. என்ன ராஜா சார்னா டிசிப்ளின், அதுதான் அங்க சொல்ல வந்தேன். அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஹாரிஸ் சாருக்கு நீங்க நெஞ்சுக்குள் பெய்திடும் அஞ்சல் எல்லாம் உங்க பேர் இருந்தது. சோ அத பத்தி சொல்லுங்க. Did you sing in those songs? இந்த பாட்டை நான் பாடவே இல்லை. அதான் சொன்னேன், நீங்க பாடலையே. எங்க இருந்து அதாவது ஃபீமேல் சிங்கர் பிரசன்னான்னு ஒருத்தங்க இருந்து அவங்க பேரை மாத்திட்டாங்க. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அதுல என்னோட வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு அவங்களே நான் தான் பாட அது வேற போட்டிருக்காங்க. ஆனா நான் பாடல. இன்னைக்கு நம்ம பாட்டு கேசட் ஃப்ரம் சோல் டு சவுண்டில் எபிசோட் நம்பர் 21 ஷூட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்திருக்கிற சிங்கர் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், ரொம்ப வர்சடைல், கிளாசிக்கலி ட்ரெயின்ட், நிறைய மூவி சாங்ஸும் பாடியிருக்காரு. அண்ட் இஸ் ஆல்சோ கம்போசர். அண்ட் அவர் என்ன தான் பண்ண மாட்டார் அப்படின்னு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வி ஹாவ் த வெரி டேலண்டட் VV பிரசன்னா வித் அஸ். ஹவ் யூ? வணக்கம். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டே இருக்கேன் நான். ரொம்ப இம்ப்ரெசிவ். ஏன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிற விதம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். ஏன்னா மியூசிஷியன்ஸ் கூட பேசும்போது நம்ம நிறைய அழகான கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக. அண்ட் நிறைய விஷயங்கள் பேசுவோம். அண்ட் அது ரொம்ப சந்தோஷம். அது இன்னொரு மியூசிஷியன் அதை கேட்கும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். இது யார் வேணால் கேட்கலாங்கிறது வேற. அது ஒரு சிங்கராக நீங்கள் கேட்கும்போது என்னெல்லாம் கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. அந்த வகையில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எஸ். ஆனால் இன்னைக்கு வந்து மோர் தென் நிறைய நம்ம பேசுறத விட நீங்கள் செம்மையான சிங்கர்னு தெரியும். ஸோ எனக்கே நீங்கள் பாடினது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லைவாக வந்து நம்ம நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முன்னாடிலாம் இட்ஸ் பீன் அ வைல் இல்லை. ஸோ அதனால ஐ வாண்ட் டு லிசன் டு யூ. ஸோ ஏன் ஒரு நல்ல சாங்ல ஆரம்பிக்கக்கூடாது? ஷூர். தேவன் மகளே தேவன் மகளே சிலுவை காடு பூத்தது போலே சிறியேன் வாழ்வை பூக்க வைத்தாயே தேவன் மகளே
நன்றி நன்றி என் ஜென்மம் கழியும் உன்னை நம்பி தேவன் மகளே நன்றி நன்றி என் ஜென்மம் கழியும் உன்னை நம்பி. இந்த லான்ட்டேன், அதனால ரெண்டு தடவை பாடி காமிச்சேன். நான் நல்லன்னு சொன்னேன் அதுக்கு. நைஸ். ஓகே, அடுத்தது சரவணா அப்படிங்கிற படத்துல காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே எங்கும் என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே. நீ சென்றால் கூட காதல் சுகமாகும், நீ இருந்தால் தரரே. பியூட்டிஃபுல், அழகான சாங் ஆக்சுவலி. நல்ல சாங். ஆமா. அப்புறம் என்னை தீண்டி விட்டாய் அப்படிங்கிற பாட்டு. என்னை தீண்டி விட்டாய், திரி தூண்டி விட்டாய், என்னை நானே தொலைத்து விட்டேன். ஓர் மார்கழியின் முன்பனிரவில் என்னை நானே எரித்து விட்டேன். இதழினோரம் இழைந்து ஓடும் என் வாழ்வை வாழ்ந்து விட்டேன். ஓ ஓ எனக்கு இந்த பாட்டு வந்து ஐ திங்க் என்ன வயசுன்னு தெரியல வந்த போது, பட் இதை ஹம் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு தீண்டி விட்டாய் நிறைய அந்த டைம்ல இருந்த நிறைய பேருக்கு இந்த பாட்டு வந்து ஒரு நீங்க பாடினீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் தெரியாது அந்த பாட்டு. தேங்க்யூ. இது இப்போ நீங்க கேட்டது கூட ரொம்ப ஆமா, ஏன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல் சாங். நிறைய பேர் ரிலேட் பண்ணுவாங்க. 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த பாட்டுக்கு இப்படிம்பாங்க உடனே நிறைய ரிலேட் பண்ணுவாங்க இந்த சாங்க்கு. அண்ட் பியூட்டிஃபுல். தாரத்தப்பட்டை. நேத்து பார்த்த வயசு போச்சு, மாத்து மாத்து பேச்ச மாத்து, கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுடி, ஒத்துடி வெட்டி வேலைய விட்டுடுடி, என்ன வேரட்டி பிடிக்கத்தான் வந்து தோரத்தி பாக்குற, அடி வெறுப்பு ஏத்துற, வெறும் வேடிக்கை காட்டுற, ஓன் தூக்கமே போச்சுன்னா அதில் எனக்கு பொறுப்பில்லை. அது ஆக்சுவலாக இந்த சாங் வந்து ஆட்டக்காரி மாமம் பொண்ணு கேட்க வேணும் கசக்கி தின்னு, கூட்டு சேர்ந்து ஓட்டு தாக்கவா கிட்டவா கொஞ்சம் ஒட்டிக்க கத்திக்கவா கட்டிக்கவா. நைஸ் நைஸ். ரொம்ப பிளேஃபுல்லான சாங், அழகாக இருக்குல்ல. அண்ட் கஞ்சாடை அப்படிங்கிற பாடலும் ரொம்ப அழகான சாங். கஞ்சாட காட்டி என்ன கவுத்த செவத்த புள்ள, ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரண இல்ல, கரும்பாரு உன பார்த்து விளைஞ்சேனே, சவுக்காரம் என நானும் கரைஞ்சேனே. கஞ்சாட கஞ்சாட காட்டி என்ன கவுத்த செவத்த புள்ள, ஓ. நைஸ், பியூட்டிஃபுல். சரி, நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் உங்களுக்கு உங்களோட இதில் இருக்கிற சாங்ஸ்லாம் கொஞ்சம் பாடுங்கன்னா உங்களுக்கு யோசிக்க முடியல. இப்போ நாங்களே லிஸ்ட் எடுத்து இன்னொரு சாங் பாடுறேன். ராதா காதல் வராதா, ராதா காதல் வராதா, நவநீதன் கீதம் போதை தராதா, நவநீதன் கீதம் போதை தராதா, ராஜலீலை தொடராதா, ராதா காதல் வராதா. இது பர்பஸாவே இம்ப்ரவைஸ் பண்ணி பாடுங்கன்னு சொன்னார் விஜயாண்டி சார். ஆமா, அது அந்த படத்துல நான் அவன் இல்லை இல்லையா, அது ஆமா பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த சாங்கும். அண்ட் அலுங்குறேன் குலுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சில, அதுங்குறேன் இதுங்குறேன் ஒன்னும் பேச தோணல, நடையா நடந்தேன் கெடையா கிடந்தேன், மினுங்குறேன் சினுங்குறேன் தழும்போன்னு
தழும்புறேன். That's also a beautiful song. ஆமா, நல்ல சாங். நல்ல சாங். எனக்கு வந்து இந்த சாங் எஸ்பெஷலி எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலி நான் உங்களோட நிறைய பாடின சாங். நான் ஜானகி ஐயரே சொல்லுவாங்க என்னோட நீ பாட்டை வந்து நீ நிறைய பாடி இருக்க ஸ்டேஜ்ல. நம்ம ஞாபகம் இருக்கா அந்த டைம்ல நிறைய பாடுவோம் இந்த சாங். ஸோ ப்ராப்ளி அந்த பியூட்டிஃபுல் சாங். ஆக்சுவலி அழகாக போக்குதுன்னா நீங்கள் தான் பாடுவீங்க. நான் தான் பாடுவேன் எப்பவுமே. ஒரு ஷோல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நான் தான் பாடுவேன். ஸோ அழகாய் பூக்குதே வந்து ஆப்வியஸ்லி விஜய் ஆண்டனி மியூசிக்ல வந்த பாடல். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். அது இப்போ பாடும்போது கூட எல்லாரும் சேர்ந்து பாடினாங்க. இல்லை இப்போ விஜய் ஆண்டனி கான்சர்ட்ஸ்ல கூட அந்த பாட்டு பாடும்போது எல்லாரும் கூட பாடுறாங்க. அது பெரிய ஒரு இப்போ அதை பார்த்துட்டு இன்ஸ்டால போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு இப்போ எனக்கு ஒரு ஷோ வந்து உங்களோட சேர்ந்து பாடுற மாதிரி நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா அது வந்து சாங்கு மட்டும் இல்லை, அந்த மெலடி லிரிக்ஸு அண்ட் அந்த ஒரு மொத்தமான ஒரு காம்பினேஷன், அந்த ப்ரொப்போர்ஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இப்போ சினிமாவில் பாட்டு ஹிட் ஆகிடுமான்னா எப்போ ஹிட் ஆகும்னா அந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருந்தால் ஹிட் ஆகிடும். அது ஐ திங்க் விஜய் ஆண்டனிக்கு அந்த சாருக்கு அந்த மீட்டர் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாரு. எப்போவுமே வந்து ஹி நியூ வாட் வுட் ஒர்க் ஃபார் சினிமா இல்லையா? அது மட்டும் அதான் நான் சொல்கிறேனே, அது மியூசிக்கில் மட்டும் இல்லை. ஆமாம், ஓ ராஜா சார் ஆகட்டும், யார் வேணால் எடுத்துக்கோங்க, நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் அடடா இது ஏன் இது கேட்கவே இல்லையா நான் இத்தனை நாள் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு சில சாங்ஸ்லாம் இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. அது படத்தினால கூட அது வராமல் போயிருக்கும். அது ஒரு பெரிய நமக்கு வி ஆர் நாட் லக்கின்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு நடந்திருக்கு தாரத்தப்பட்டையில். நடந்திருக்கு, தாரத்தப்பட்டை நடந்திருக்கு நிறைய பிகாஸ் அதில் வந்து இந்த சரணம் ஒரு சரணம் வரும், பாடும்போது ஃபுல்லாக பாடியிருப்போம். இது சாங் கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நினைப்போம். பார்த்தா முளைச்சி மூணு இலைய விடலையே நான் வேட்டைக்காரனுக்கு பாடினேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வரவே இல்லை. விஜய் படம் அப்பா என்னங்க விஜய் ஆக்டர் விஜயா அவர் படத்தில் பாடிருக்கான் அப்படின்லாம் சொல்லும்போது வேட்டைக்காரங்க அப்படின்னு படம் பார்த்தா வரவே இல்லை அந்த பாட்டு. அப்புறம் அதே பாட்டு வேலாயுதத்தில் சேம் சாங் அது அப்படியே இங்கே வந்தது. அப்போ வந்து பயங்கர சந்தோஷம். அண்ட் அதில் கடைசியில் நான் கேட்கும்போது அந்த டீமில் சொன்னாங்க இல்லை அந்த பாட்டு வந்து ஷூட் பண்ணலை, ஒன்லி ஆடியோ தான் வந்துச்சு. அது வந்து என்னடா எப்போ சொல்கிறாங்க, ஆடியோ லான்ச்சில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாங் நல்லா இருக்கு சொல்லிட்டு நம்ம இன்றைய முதலமைச்சர் அவர் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வேணும் எனக்கு அந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவசரமாக ஷூட் பண்ணது. அது இன்னைக்கு எவ்வளோ சொன்னால் தெரிகிற அளவுக்கு. இப்போ ஒரு சாங்கா போலாம். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் அழகாய் பூக்குதே. அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். காதலன் கைச்சிறை காணும் நேரம் மீண்டும் ஓர் கருவறை கண்டதாலே கண்டதாலே கண்ணில் ஈரம். அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. எனக்கு அந்த சங்கதி ரொம்ப பிடிக்கும். அது பண்ணுவீங்க வெயிட் பண்ணேன் சார். நல்லா சாங். இட்ஸ் பியூட்டிஃபுல் சாங். அண்ட் சின்ஸ் யூ ஆர் ட்ரெயின்ட் கிளாசிக்கல் மியூசிஷியன், இப்போ நீங்கள் இந்த சங்கதிலாம் இப்போ ஒரு இன்டர்வியூவில் பாடும்போது யூ கேன் டூ இட். பட் தே வில் பி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் அந்த பாட போகும்போது ப்ராபப்ளி நானும் விஜய் ஆண்டனிஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட ஃப்ரீயாக பாடலாம் என்ன வேணால் யூ கேன் சி அண்ட் ஹில் ஃபைனலைஸ். தேர் ஆர் சம் கம்போசர்ஸ் வேர் தே ஒன்ட் அக்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா சார் வந்து அவர் சொல்கிறத நம்ம பாடணும். ஸோ அந்த இடத்துல உங்களோட கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு அதை கஷ்டப்பட்டிருக்கீங்களா எனக்காவது? நான் இது வரைக்கும் ரெக்கார்டிங் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பாடும்போது ஒரு ஆர்ட்டாகவும் அந்த ஆர்ட்டுக்குள்ளே எப்படி நம்ம மிதக்கலாம், அந்த ஃபீல் எப்படி என்ஜாய் பண்ணலாம், அந்த ரெக்கார்டிங்கை நம்ம எப்படி ஒரு அழகான ஒரு அனுபவமாக மாற்றலான்ற ஒரு ஆர்வத்தில் தான் பாடுவேன். ஸோ அந்த டியூன் அப்படியே பாடும்போது எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு 2-3 சங்கதி போடலாம். நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட மியூசிக் ரைட்டர் சொல்லுவேன், சார் இது நீங்கள் ரெக்கார்டே பண்ண வேண்டாம், நான் உங்கள் டியூனே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆசைக்கு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன், கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி கொஞ்சம் 2-3 ஏதாவது உலகி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன், அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க வச்சுக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு டியூன் வந்துடுறேன்.
ஏன்னா இந்த இடத்துல என்னால் பொறுக்க முடியல, ஏதாவது ஒன்று பாடுறேன்னு சொல்லிட்டு பாடுவேன். ஆனால் அது ஃபைனலி அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சார் இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கம்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது இந்த சாங் வந்து நல்லா இல்லைன்னா தூக்கி போட போகிறோம். இப்போ நல்லா இருக்குன்னா அது ஒரு அழகான ஒரு திருப்தி கிடைக்கும். அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் ராஜா சார்ட்ட அகெயின், ராஜா சார்ட்ட இந்த அருமையான கேள்வி ஆக்சுவலாக. இப்போ எப்படின்னா, இளையராஜா சார் வந்து நம்ம பேசுன மாதிரி ஒரு ப்ரப்போர்ஷன். இப்போ ஒரு மியூசிக் கம்போசிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, அந்த கம்போசிங்கும் ஒரு படத்தோட டைரக்ஷனும் ஒரு ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமாவோட ப்ரெசன்டேஷனும் எப்போ ஹிட் ஆகும்னா, உங்கள் மனசை சைக்காலஜிக்கலி ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் ஒரு ரிலீஃப் வேணும், ஒரு துக்கத்துக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு காம்னஸ் வேணும். இந்த ப்ரப்போர்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஆடியன்ஸோட சைக்காலஜியை நீங்கள் புரிஞ்சு பண்ணிங்கன்னா தான் ஆடியன்ஸுக்கு அப்பா ஒரு கலராக கொடுத்தாண்டா மனசுக்கு. அது மாதிரி கம்போசிஷனில் ராஜா சார் பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் இருக்கும், திடீர்னு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். கரெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிதம் இருக்கும், அப்புறம் மியூசிக்கே ஸ்டாப் ஆகும், அப்புறம் ஒரு பாட்டு வரும், அதில் ஒரு சங்கீத். இது ஃபுல்லாக பிஸியாகவே இருக்கும் அந்த சாங். அந்த பிஸியாக இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது, சாங் மெலடியாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் தான் கமர்ஷியல் ஸ்ட்ரக்சர். அது வந்து மியூசிக்காகவும் இருக்கணும், ராகமாகவும் இருக்கணும், அது விஷயமும் இருக்கணும், டஃப்பாகவும் இருக்கணும். அது மியூசிக் தெரியாதவனால் ஹேண்டில் பண்ணவும் முடியாது, அந்த மாதிரி ஒருத்தர் மியூசிக்கும் பண்ண முடியாது. ஆனால் அதை நீ சொன்ன மாதிரி பாடினா தான் அது கரெக்டாக இருக்கும். அங்கே நான் என்ன செஞ்சுருக்கேனோ அதை கரெக்டாக பாடினா மட்டும்தான். அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்கலாம் பண்ணியிருக்கேன் நான். இங்கே நீ விளையாடினேன்னா இங்கே அது டிஸ்டர்ப் ஆகுன்ற அந்த ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து பிடிவாதமாக அப்படி இம்ப்ரூவைஸ் பண்ண விட மாட்டார், அப்படிலாம் கிடையாது. அதுக்கு உள்ளே போய் பார்த்தா, ஐயா நான் எக்ஸ்ட்ராவாக அதை பாடாமல் இருக்கிறான்னா பார்த்துக்கோங்க, அதை ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி ஆகிடும். அதை தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அது வந்து நம்ம மியூசிக்காக ஒரு மெச்சூரிட்டி வந்து பார்க்கும்போது தான் சொல்கிறத மட்டும் பாடினா அவ்வளோ அழகாக தான். எஸ்பிபி சார் வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளேபேக் சிங்கர்னா என்ன அப்படின்ற அந்த ஃபார்முலாவும் அது ஒரு ட்ரெண்டாகவும் அதுதான் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு ஸ்கூலும் அப்படி க்ரியேட் ஆனது காரணம் அவ்வளோதான் அளவு. அதனால தான் 21 பாட்டு பாட முடிஞ்சுது, 22 பாட்டு பாட முடிஞ்சுது. வாட் எவர் என்னென்னா, இதுதான் ஸ்வரம், இதுதான் டியூன், எக்ஸ்ட்ரா பாட முடியாது. டிசிப்ளின், அருமையான வார்த்தை. ஏன்னா ராஜா சார்னா டிசிப்ளின், அதுதான் அங்கே சொல்ல வந்தேன். அந்த 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 குணம் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸில், அவரோட பேச்சில், அவரோட படத்தோட செலெக்ஷனில் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டிசிப்ளின் இருக்கும். பேச்சில், அந்த அளவில், அந்த 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 அவர் உரிமையாக கோபப்படுறதை விட்டுருங்க, அது வேறு ஏரியா. ஆனால் அதுலேயும் ஒரு அழகு இருக்கும், அதில் ஒரு ஞானம் இருக்கும். ஸோ எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா அந்த குணம், கேரக்டர், அந்த பழக்கம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை தேடுற சிந்தனையோட அழகு, அதில் ஒரு ஞானம் எல்லாம் சேரும் போது தான் அந்த மியூசிக்கில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவார். கண்டிப்பாக. அதனால் எனக்கு அதில் வந்து எந்த ஒரு சந்தோஷம் தான், நான் அங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணேன்னு நினைக்க மாட்டேன். அண்டு நல்லா இருந்தால் அவர் நல்லா இருக்குது, இதுக்கு செட் ஆகுதுன்னு கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க தான் மியூசிஷியன். நல்லா இருந்தா பிடிவாதம் கிடையாது. அது நல்ல விஷயம். அது ஐ வாண்ட் டு ஆஸ்க், என்ன ராஜா சார் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. இப்போ பண்ணேன் 3 நாளைக்கு முன்னாடி. ஓ சூப்பர். அவருக்கு ஒரு மராட்டியில் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகா ஒன்று, அது வந்து ராகத்தில் ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹம்சத்வனியில். அது ரொம்ப வித்தியாசமான அனுபவம் இருந்துச்சு எனக்கு. என்னென்னா, அவர் ஒரு 2-3 இடத்துல வந்து அங்கே அப்படியே ஆலா பண்ணு அப்படின்ட்டாரு. ஆஹா, அவர் நான் பாடி கேட்க போகிறாரான்னு எப்படின்னா முதல்ல நான் அவர்கிட்ட பாடி காமிச்சேன் கானமூர்த்தி. அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி, அவர் முன்னாடி பாடுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? கண்டிப்பாக. அது அதாவது கால் விழுந்தால் தான் ஆசீர்வாதம், பிளெஸிங்ஸு இல்லை நமஸ்காரம் பண்ணுறோன்னே கிடையாது. அவர் முன்னாடி இன்னும் பாடுறதே, அவர் அதை கேட்குறதே ஆசீர்வாதம் தான். கண்டிப்பாக, அது நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அது ஒரு ஆரா அவர் முன்னாடி அது அவர் எந்த பாட்டு பாடலாம் சும்மா ஒரு ஷோவில் வந்து உட்காந்து கேட்டாலே அது பெரிய விஷயம்தான். ஏன்னா அவ்வளோ ஞானஸ்தங்களுடைய கண் திருஷ்டி வந்து படணும். இப்போ திருஷ்டி படக்கூடாதுமாங்க, ஆனால் நல்ல திருஷ்டி படணும். அதனால தான் நீங்கள் சித்தர்களை போய் பார்க்குறீங்க இல்லையா? ஓகே. பட் உங்களுக்கு இந்த கம்போசரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் சந்தோஷமாக போவேன், பாடிட்டு வருவேன் அப்படின்னா, ஹூ இஸ் தட் கம்போசர்? இப்போ நான் வந்து ராஜா சார் பற்றி சொன்னேன். ஆப்வியஸ்லி அது உண்மை எல்லாருக்குமே, அது ஈவன் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கே அப்படி தான். அதை தவிர வந்து இப்போது ஒரு கம்போசரை நான் வந்து அந்த கம்போசர்கிட்ட நான் பாடினா திருப்தியாக இருக்குன்னு சொன்னேன்னா அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கே ஒவ்வொரு டியூனும் ஒரு மாதிரி வரும். அந்த டியூன் அவங்களுக்கு எப்படி வரும்னு அவங்களுக்கே தெரியாது. இது வந்து ஒரு
ஏகப்பட்ட காம்பினேஷன் இது கர்மாலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இது ஆன்மீகத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு ஒரு சோலுக்குள்ளெல்லாம் போயிட்டு பாவ புண்ணிய கர்மாலேருந்தெல்லாம் நுழைஞ்சு அதுக்கப்புறம் அது ஒரு மொத்த கலவையாக வந்து ஒரு டியூனாக உங்களுக்கு வந்து அது ஜனங்களுக்கு சேரணும்னு இருக்குது. அப்படின்னா அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அவங்களுக்கு எப்படி வரும்னு அவங்களுக்கே தெரியாது. அதில் ஜாதகமெல்லாம் வேறு இருக்குது. அந்த காம்பினேஷன் நிறையா இருக்குது. அதில் அப்படி ஈஸியாக சொல்லிட முடியாது. இந்த மியூசிக் அவங்களுக்கே எத்தனை பாட்டு ஹிட் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒரு 100 படம் பண்ண ஒரு மியூசிக் டேரக்டர் எடுத்துக்கோங்க, 50 படம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எவ்வளோ 500 சாங் இருக்குன்னா 500 சாங் தெரியுமா அப்படின்னு பார்த்துங்க. அப்போ வந்து அவங்க நல்லா பண்ணலான்னு சொல்லுவீங்களா, நல்லா டைரக்ட் பண்ணலான்னு சொல்லுவீங்களா? எதுக்குமே பதில் கிடையாது. அந்த பாட்டு அவங்களுக்கு வரணும், அந்த ஹிட் ஆகணும், இவங்களுக்கு இவ்வளோ பாட்டு தான்ன்றது அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். வேற ஆப்ஷனே கிடையாது. வெயிலோட விளையாடிங்கிற பாடல் வந்துட்டு அகெயின் வெரி குட் ரேஞ்ச் இருக்கிற பாட்டு, ரொம்ப அழகாக பாடிருப்பீங்க. ஸோ அந்த பாட்டு ஃபியூ லைன்ஸ், ஏன்னா அதுவுமே எனக்கு நீங்கள் பாடினது ரொம்ப பிடிச்ச சாங். அதில் வந்து ஆக்சுவலி ஃபுல் சாங் நான் பாடலை, அதில் பல்லவி ஃபுல்லாக பாடினேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சிங்கர் ஆட் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப ஃபியூ லைன்ஸு ஒரு சின்ன ஹம்மிங் தான் என்னோடது இருக்குது. அதனால் என் பேர் இருக்குங்கனால ஃபுல்லாக நான் பாட கிடையாது. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரோ நரிவூரும் கருவேலங்காட்டோரம் தட்டானாய் சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோளத்தட்ட, புழுதிதான் நம்ம சட்டை புழுதிதான் நம்ம சட்டை. பியூட்டிஃபுல். இது வந்து மைக்கில் பாடும்போது இன்னும் இந்த ரிவர்பு டிலேவோட பயங்கரமாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. யூஸ்வலி இது என்னோட ஷோஸில் பாடுவேன் நான். ஆமாம், தெரியும். ஃபர்ஸ்ட் சாங்காக பாடுவீங்க இல்லையா? இல்லை, கொஞ்சம் மெலடிலாம் முடிச்சதுக்கப்புறம் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போதும்பா, கொஞ்சம் கத்திக்கிறேன் அப்படின்ற இடத்துல அது. நைஸ் நைஸ். சின்ஸ் யூ செட் இப்போ இந்த ஒரு லைன் தான் நான் ஃபியூ லைன்ஸ் தான் பாடினேன் அப்படி சொன்னதுனால நாங்கள் இப்போது ரிசர்ச் பண்ணும்போது ஹாரிஸ் சாருக்கு நீங்கள் இதில் நெஞ்சுக்குள் பெய்திடும் அஞ்சலெல்லாம் உங்கள் பேர் இருந்தது. ஸோ அப்போ நானுமே ஐ வாஸ் இன் அவேர். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். டிட் யூ சிங் இன் தோஸ் சாங்ஸ்? இந்த கேள்விக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துருங்க எல்லாரும். ஸோ உங்களுக்கெல்லாம் கிளியர் ஆகும், எனக்கும் நிறைய பேர் பார்த்த மாதிரி ஆகிடும். இந்த பாட்டை நான் பாடவே இல்லை. அதான் சொன்னேன், நீங்கள் பாடலையே. எங்கே இருந்து அதாவது ஃபீமேல் சிங்கர் பிரசன்னான்னு ஒருத்தவங்க இருந்து, அவங்க பேரை மாற்றிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஹம்மிங்லாம் பாடுவாங்க, கல்பனாவோட சிஸ்டர். ஆமா, அவங்க பேரை போட்டாங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா பிரசன்னானா வி பிரசன்னா தானே அப்படின்னு என்னோட இன்ஷியலோட வந்துடும். அதனால அவங்க பேரை மாத்திட்டாங்கிற தாண்டி அவங்க ஐ மீன் ஐ திங்க் கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஸோ பேரை மாத்திட்டாங்க. அண்ட் அவங்க வந்து பாடினது அதெல்லாம் ஆனா பட் அவர் ஹாரிஸ்க்கு அவர் நான் வந்து தெலுங்குல பாடினேன். గాలై నేను గమ్యం లేక తిరిగేస్తున్నా తరరారే త్రిషా అండ్ జీవా பியூட்டிஃபுல் சாங். அந்த சாங் நான் பாடினேன். இன்னும் 2-3 சாங் பாடிருக்கேன். பட் இந்த பாட்டெல்லாம் நான் கிடையாது. இல்ல நிறைய நடந்திருக்கு. இந்த சீஃப் கெஸ்டா உட்காந்துருப்போம், பெரிய ஸ்டேஜா இருக்கும், அங்க நின்று இருப்பாங்க, அந்த போடியம்ல நின்று பேசிட்டு இருப்பாங்க, லைனா அந்த கடகடன்னு படிப்பாங்க. படிக்க படிக்க கிளாப் எல்லாம் வேற வரும். அப்புறம் நான் முதல்ல போய் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால எல்லாருமே அது இருக்கும். அந்த பேரு வந்து சிமிலரா இருக்கணும், டிஃப்ரெண்டா இருந்தா பாட்டுவோம் நம்ம எப்பவுமே. அது அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அதுல என்னோட வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு அவங்களே நான் தான் பாட நினைச்சிட்டு அது வேற போட்டிருக்காங்க. ஆனா நான் பாடல. ரஞ்சித் பாடுனதா? ஆமா, அவர் பேர் இருக்கும், என் பேரும் இருக்கு. அது நான் பாடல. அப்புறம் இந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு அவங்களே அசியூம் பண்ணிக்குவாங்க. கரெக்ட், அது நடக்கிறது தான். சரி, நமக்கு நல்லது பண்றவங்க நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. சரி, இருக்கட்டும், நம்ம செட் லிஸ்ட்ல நிறைய சாங்ஸ் இருக்கட்டும், அவ்வளவுதான். இல்ல அதெல்லாம் இப்போ உட்காந்து கிளியர் பண்ணிட்டேன் நான். அண்ட் another ஃபேவரட் சாங் ஆஃப் மைன், ரெண்டு பேருமே உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். another ஃபீமேல் சிங்கர் அது பாடினதும் வந்தனாவோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கூட மேலே கூட வச்சு சிமான் சார் மியூசிக்கில். அண்ட் அவரும் அகெயின் another பர்ஃபெக்ஷனிஸ்ட் இல்லையா? அவர் வந்து அவரோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைம் பாஸ் என்ன தெரியுமா? இமான் சார் வந்து ஸ்ரேயாலாம் ரெக்கார்ட் பண்ணும்போது BTS வீடியோஸ் போடுவாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். So much learning you will have from those videos. So அவரோட ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? அவர் எப்படி சொல்லி தருவார் உங்களுக்கு சாங்ஸ்? ரொம்ப டெடிக்கேட்டடாக, யார் சிங்கர்ன்றதை விட யார் போனாலும் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பார். அவர்கிட்ட ஒரு ரொம்ப நல்ல விஷயம்,
அவர் வந்து அந்த கொஞ்சம் கூட அந்த இவங்க அவங்கன்றதே கிடையாது. அது ஒரு பக்கா கிராமத்துலேருந்து ஒரு சிங்கராக இருக்கட்டும், மியூசிக்கே தெரியாமல் பாடவே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ரேயா கோஷலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த டெடிக்கேஷனோடு அவங்க சொல்லி தருவார். ஆனால் அவரும் நல்லா பாடுவார் பேசிக்கலி, அதனால் அது ஈஸியாக புரிய வைக்க முடியும். அண்டு அந்த தண்டோரான ஒரு சாங் பாடியிருந்தேன். அந்த சாங் வந்து ரீச் ஆகிருக்கு தான், பட் கிராமத்துலலாம் நல்ல ரீச். சென்னையில் எவ்வளோ தெரியும்னு தெரியல, பட் அது கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி அவர் படம், நல்ல சாங் தான் அது. ஃபியூ லைன்ஸ். தண்டோரா கண்ணால நித்தமும் படிச்சேன் ஆராரோ, முண்டாசா என் வாழ்வ தத்தரனத்தாரா சாங்க. ஸோ அது வந்து பாடி காமிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப அழகான மெலடி ஈஸியாக. அப்புறம் சரணம் போனால் என்னென்னமோ பலே பலே வா அப்படிலாம் இருக்குது. ஆனால் ரிப்பீட் பண்ணும்போது யூஸ்வலி கசல்ஸ் அப்படி தான் இருக்கும். கரெக்ட். கேட்கறது ரொம்ப இதமாக இருக்கும், அப்படியே தூங்கலாம் போல் இருக்கும். எங்கேயோ ஒரே ஒரு பாடி காமி அப்படின்னா மாட்டிக்குவோம், அதுக்கு ரொம்ப பெரிய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போது அதையே எவ்வளோ ஈஸியாக பண்ணாங்க அப்படின்னு இருக்கும். அதுவும் குலாம் அலிலாம் நீங்கள் பாடி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சேம்பர் கான்சர்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்டிருப்பீங்க ஹங்காமாலாம். அது வந்து சிரிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மீட்டிங்கில் அவன் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, அவன் பார்த்தியா ஊர்லேருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும் சிரிச்சுக்கிட்டு. ஆனால் ஒவ்வொரு சங்கதியும் ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி பாடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ சாங்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சுப்கே சுப்கே ராத்துதுன்னா அது இன்னைக்கு வரைக்கும் நான் போய் ஸ்டேஜில் பாட எனக்கு பயம். எவ்வளோ வருஷமாக அந்த பாட்டு கேட்குறோம், ஏன்னா அவ்வளோ இருக்குது அந்த பாட்டில். அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சேயிங். அது வந்து நான் சொல்கிறது இப்போ இதை அதை கேட்டு இப்போ நான் பாட முடியும், அது வேற. நான் சொல்கிறது அவர் அந்த சாங்கை ஒன்று க்ரியேட் பண்ணி அங்கே அவர் பாடும்போது அப்போது அதை எவ்வளோ ஈஸியாக பாடுறாரு. ஒரு இடத்துல கூட கொஞ்சம் கூட பிசகாமல் ஸ்பாட்டில் வர்ற இம்ப்ரவைசேஷனில் அதில் வந்து ஆஹா சொல்கிற அளவுக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொன்றும் அப்படி நடக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க அது மட்டுமாவே இருந்திருப்பாங்கங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இந்த சாங் வந்து அதை ஞாபகப்படுத்துச்சு எனக்கு. தண்டோரா ஜென்ரலாக இம்மான் அவரோட கம்போசிஷன் அந்த சேஞ்சஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதில் வந்து அந்த மாதிரி போகும்போது அவர் நல்லா சொல்லி கொடுப்பாருங்கிறத தாண்டி அவர் ரசிப்பார். அதாவது நீங்கள் இப்போது உண்மையாக இருக்கிறது ஒன்று இருக்குது. வரும்போதுலேருந்தே எதை பாடினாலும் வா வா சூப்பர் ஆஹா இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நம்மளுக்கு இது என்னன்னா இப்போ நான் வந்து முதல்லேருந்தே இப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ நான் இங்கே தப்பாக பண்ண ரைட்டாக பண்ண இப்போ நம்ம முடிவு பண்ணுறது தான் போல் இருக்குன்ற அளவு ஒரு பயம் வரும். ஆனால் அது ஒரு வகையில் ப்ளஸ் தான். ஏன்னா உன் பாட்டு பார்த்துக்க, நான் இப்படி தான் இருப்பேன், வேணும்னா நல்லா பாடு, அது ஒரு மிரட்டல் இருக்குது. அப்புறம் எதை பாடினாலும் நல்லா சார் சூப்பர் பலே அப்படின்ட்டிங்கன்னா நம்ம சீரியஸ் ஆகிடுவோம். ஒரு ஆங்கிளில் சில சிங்கர்ஸ்க்கு நீங்கள் அப்படி தான் டேக் பண்ணணும். ஏன்னா இல்லாட்டி சார் இது கொஞ்சம் ஒரு மாதிரி அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அடுத்து போ அப்படின்ட்டுருவாங்க. சில சிங்கர்ஸு சார் எல்லாம் சூப்பர் சார் அடுத்துட்டு போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா இரா மானம் போகுது, இது எப்படி வரும்னு தெரியல, இங்கே போடு இன்னொரு தடவை நான் பாடிடுறேன் அப்படிங்கிறது அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இது அப்படி சொல்ல வரல. ஆனால் அவர் வந்து நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, இல்லைன்னா ஒன் மோர். அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது அந்த அளவுக்கு ரொம்ப அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ரசிப்பார். அந்த கூட மேலே கூட இந்த ஹம்மிங் இருக்குல்ல, அதை நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சொன்னது தான், பட் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 1.5 மாதமாக எனக்கு தொண்டை சரியில்லை. ஆஸ்திரேலியா மெல்பர்னில் கச்சேரி பண்ணிவிட்டு டோட்டல் அவுட்டு. அந்த டாக்டர்ஸ் அங்கே சொன்னாங்க உங்களுக்கு ஒரு 1.5 மாதம் இங்கே ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், பாடாதீங்கன்ட்டாங்க. நான் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஏதோ ஒரு என்னமோ நடக்குது. தண்ணி குடிக்க போகும்போது நான் யோசிக்கிறேன், இம்மான் அவர் நம்ம பேசவே இல்லையே, நாளைக்கு போய் பார்க்கலாமா சும்மா அப்படின்னு யோசிக்கிறேன். யோசிக்க அவங்க அப்பா ஃபோன் வருது. ஃபோன் எடுத்தால் காலைல ரெக்கார்டிங்கன்றாரு. இப்போ எனக்கு வாய்ஸ் இல்லை பாடுறதுக்கு, ஏன்னா டாக்டர்ஸ் வாயை திறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன நினச்சேன், சரி இது ஒரு சான்ஸை போய் பார்த்துட்டு பாட முடியாது பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு போகிறேன். டியூன் ரொம்ப நல்லா இருக்குது, வந்தனா ஸ்ரீனிவாசுக்கு வந்திருக்காங்க, யுகபார் நல்லா இருக்குது. சரி இப்போ நம்ம பாடி வாய்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது, நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து எடுத்து பாடிடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னால் நல்லா இருக்குமே. இப்படிலாம் ஒவ்வொரு சிங்கரோட ஏக்கம், நல்ல டியூனை மிஸ் பண்ண மாட்டோம்ல, அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்போது நான் போய் பாடுறேன், வாய்ஸ் நல்லா இருக்குது. அது காட்ஸ் கிரேஸ் சீரியஸாக அது இறைவன். இப்போ நம்ம அதை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போக வேண்டாம், ஆனால் அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஆண்டவா அப்படின்னு கதறிட்டேன் நான். பல்லையும் முடிஞ்சது, சரணம் ரேஞ்சு. இப்போ இது எப்படியா வந்துருமா, சரி
பாடலாம் இல்லாட்டி 2 நாளைக்கு காலையில் வந்து பாடுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் ஆவி பிடிச்சிடலாம், என்னென்ன மாத்திரை சாப்பிடலாம், இப்படிலாம் வந்துருச்சு. இப்போ இது நெடுவில் பாடியாச்சுல்ல மாமனா, இப்போ எவ்வளோ ரேஞ்ச் போகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பாரு, சும்மா வாய்ஸு ஹாலாப்பெல்லாம் பண்ணிப்பார், நீ நார்மல் ஆகிட்டியான்ட்டு செக் பண்ணிக்கோன்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா கத்துனது தான் அந்த நெடுவில் இருக்கிற ஆலாப். அவ்வளோ ரேஞ்சு போயிருக்கு. இப்போ கூட என்னால் பாட முடியுமான்னு தெரியாது. அப்போ அதை சொல்கிறேன், அதாவது டக்குன்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரால் போடும்போது வார்ம் அப் பண்ணி தான் பாடணும். அப்போ நான் பாடுறேன், அப்படியே மேலே சூப்பராக போச்சது. அது வந்து ரொம்ப பாசிட்டிவான இடம்னு சொல்ல வரேன். அங்கே அவர்கிட்ட போய் பாடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு, எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அது எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு நமக்கு உலகத்துக்கே தெரியும்ல. ஃபியூ லைன்ஸ் பாடலாமா? நம்ம லிரிக்ஸ் எடுத்துக்கிறேன். கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, உங்கூட கொஞ்சம் நானும் வரேன், கூட்டிக்கிட்டு போனா என்ன, ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா, உன்னுடனே நானும் வரேன் ஒரு ஓரமா, நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா, நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா. சாதத்துல கல்ல போல சிக்கிக்கிட்ட நீ இருந்து சிரிக்காம சதி பண்ணுற, சீயக்காய போல கண்ணில் சிக்கிக்கிட்ட போதும் கூட உறுத்தாம உயிர் கொல்லுற, அதிகம் பேசாம அழுந்து நான் பேசி இதுக்கு சட பின்னுற, சல்லி வேற ஆணி வேறாக்குற, சட்ட பூவ வாசமா மாத்துற, நீ போகாத ஊருக்கு பொய்யான வழி சொல்லுற, கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, உங்கூட கொஞ்சம் நானும் வரேன் குட்டி கிட்ட போன என்ன. பியூட்டிஃபுல், வாட் அ பியூட்டிஃபுல் சாங். ஐ லவ் திஸ் சாங். அண்ட் இதே ஃபீல்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் சாங் முளைச்சு 3 பேசணும் இல்லையா? ஸோ சின்ஸ் யூர் சிங்கிங், அதுவுமே வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பேசிட்டு அந்த சாங்கை பற்றி, லைக் ஆல்சோ வந்து இப்போது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும் அந்த சாங் இல்லையா? அந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னாலும் ஓகே, யூ கேன் சிங் ஆல்சோ. முளைச்சு 3 ஏலைய பிடல, தருவே உலக அழகி மெடல, விரலு வெண்டக்கா காது அவரக்கா, மூக்கு மொளகா மூக்குத்தி கடுகாக நின்ற காய் தோட்டம் நீதானா. அவ்வளோதானா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் விஷயம், பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. என்னையே ரொம்ப ரேஞ்ச் அது. ஓகே, நல்லா இருக்கா? சாடமும் நல்லா அது இருக்கு. நம்ம அப்படி நின்று அப்படிலாம் பாடினா அது வந்துடும். இது ரொம்ப பயபக்தியாக உட்காந்து பாடிட்டு இருக்கேன், அதனால. நைஸ். அண்ட் நீங்களும் கம்போஸ் பண்ணுறீங்க இல்லையா? நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. நான் தெலுங்கு மூவிஸ்லாம் யூ டன் அண்ட் தமிழில் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். தமிழில் அது ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லுவேன். அது நல்ல ஆக்சிடென்ட் அது ஆக்சுவலாக. அதான் ஒரு நாள் சும்மா உட்காந்து ஏதோ மெடிடேஷன் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு டைரக்டர் கிரண் சந்த் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் ஒரு படம் விஷயமான. அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆக்டிங் சம்மந்தமாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது வந்து போய் பார்த்து சரி கதையெல்லாம் சொன்னார், கேட்டோம். ஓகே, வெளியே வந்தோடனே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, எந்த ரோல் சொல்லுவார் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஏதோ ஒரு ரோல் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரு. திடீர்னு இப்படி ஒரு ஷாக். ஓகே, எதை வச்சு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் வயலின்லாம் வாசிப்பீங்க, உங்களோட தாத்தா வயலினிஸ்ட்டு, அதனால் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தெரியறதுனால நீங்கள் ஓகே அப்படி ஒரு ஓகே சரி. பட் நான் சொன்னேன், நான் உங்களுக்கு நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அண்ட் நல்ல நான் பாடின மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போங்க, நல்லா இன்னும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாங்க கூப்பிட்டு போகிறேன். இல்லை சார், நான் புதுசு தான் பண்ணணும், நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி அது அப்படி அமைஞ்சது. ஸோ அப்படியே நான் பேசி முடிச்சுட்டு அப்படியே வரும்போது நம்ம யூஸ்வலாக ஹம் பண்ணிருப்போம்ல, அப்படி ஹம் பண்ண பாட்டு வந்து இது எந்த படத்தில் பாடினீங்கன்னாரு. இது சும்மா ஹம் பண்ணுறேன் அப்படியே டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணார். அதுதான் அந்த ஒரு கிடையாக கிடைக்கிறேன்ற ஒரு சாங்கு. அது பல்லவி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து டக்குன்னு அப்படியே அது ஃப்ளோரில் வந்துருச்சு. அவ்வளோ. எஸ். கெடையா கிடக்குறேன் ஓ நெஞ்சுல தலசாய, நடையா நடக்கிறேன்
அடியோனக்கே துணையாக ஒன்ன நாம் பார்த்ததும் ஏறுது காய்ச்சலே கண்ணுல காதலின் 8 கால் பாய்ச்சலே அட ஒன்ன நினைச்சாலே மனம் பந்தானா உன் கண்ண தரராரே உயிரின்னும் நீளாதா கெடையா கிடக்குற ஓ நெஞ்சில தலசாய. பியூட்டிஃபுல். இந்த சாங் வந்து லிரிக் முத்து விஜயன் எழுதினார். கண்ணாலே மெய்யாமே இந்த சாங்கு. ஆனால் அவர் அதுக்கப்புறம் ஒரு படமும் ரொம்ப எழுதினார்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் இல்லை இப்போ. ஆனால் இந்த பாட்டு அவர் எழுதினதை ஒரு சுவாரஸ்யமாக சொல்லலாம். அவர் கொஞ்சம் முடியல, அப்போது முடியாமல் படுத்திருந்த நேரம். அப்போ அவர் நான் எழுப்புறேன், எனக்கு அவர் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவரோட எப்படி எழுதுவார்னா, நீங்கள் ஒரே ஒரு தடவை தனனா 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 சொல்லிட்டா அது வந்து ஒரு தடவை வந்துடும் லிரிக். அப்படியே மெஷர்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் இருக்காது. அதே மாதிரி அப்படி ஒரு கிராஸ்பிங்கு. இன்னொன்று, நான் போகும்போது அவர் பேப்பரில் பெண்ணில் முடியாமல் அப்படி படுத்திருந்தார். அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த ஒரு குப்பை தொட்டி இருக்கும்ல, அப்படி தூக்கி போட்டார். அந்த சிகரெட் பேக்கெட்டில் உள்ள ஒரு கவர் இருந்துச்சு, அதை எடுத்து டப்புன்னு தட்டிட்டு பெண்ணை விடுங்க அப்படின்னாரு. எடுத்து இதை பாடுங்க அப்படின்னா பல்லவி பூரா எழுதி முடிச்சிட்டு. அதான் பல்லவி. உன் நெஞ்சில தலசாய நடையா நடக்கிறேன் அடி உனக்கே துணையாக ஒன்றை நான் பார்த்ததும் ஒன்றை நான் அதே மாதிரி தானனா 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 தன தானனா தனனா. அது ஆளில்லா வீதியில் ஆர்வமாய் பார்க்கிறாய், நூலில்லா சேலையை வேர்வையில் கோர்க்கிறாய். எப்படி இது வந்து ஒரே தடவை அப்படியே சொல்கிறோம், ஒன்று எழுதுறாரு. இப்போது ஒரு மீட்டரில் எழுதுறதே பெரிய விஷயம், டம்மி லிரிக் போடுறதே பெரிய விஷயம். அண்ட் அதில் இவ்வளோ ஆழமாக போடு. இப்போ இதுதான் ஒரு பாடல் ஆசிரியருக்கு இப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது மிரண்டு போன பாட்டு. அது டேலண்ட். கண்டிப்பாக அது நம்ம வந்து ஒன்றே ஒன்று தான் எனக்கு இதில் வருத்தம் அந்த ஃபீல்டு என்னென்னா, நல்ல டேலண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி முத்து விஜயன் மாதிரி சிங்கர்ஸ்லேயும் சரி, டான்சர்ஸ்லேயும் சரி, அப்படி ஒரு டேலண்ட்டை என்னமோ ஒரு காரணத்தால் அது பிரம்மாண்டமாக ஜனங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது ஜனங்க பண்ண பாவமாக நினச்சிக்கிறேன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சேரா ஹோம் ஜங்ஷன் presents சூப்பர் சம்மர் சேல் May 1st to May 31st up to 50% offer. சுந்தராபுரம் and Crosscut Road, கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.